டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு வாழ்க்கையில் எல்லை லிமிட் எதுவும் பேண தேவையில்லை. அது வரையறை ஒன்று இருக்கக்கூடாது வாழ்க்கையில் என்ற தலைப்பில் இவ்வளவு இருந்தால் போதும், இப்படி இருந்தால் போதும் என்று எதனையும் மட்டுப்படுத்தி வாழ முயன்றால் வாழ்வில் நிறைவாக வாழ முடியாது என்பதை விளக்க வேண்டும். எங்களுக்கு வாழ்க்கை என்றாலே என்னன்னு தெரியும், யாருமே படிப்பிக்கவில்லை. வாழ்ந்துதான் கற்றுக்கொள்கிறோம். வாழ்ந்த பிறகுதான் நாங்கள் படிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூட நேரம் எடுத்திருக்கலாம், இன்னும் கூட காலம் இருந்திருக்கலாம் என்று யோசிக்கிறோம். வாழும்போது, வாழ முயற்சி எடுக்கும் போது, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் வாழ்க்கை வெற்றி புரிந்து கொள்கிறோம். ஆகவே வாழ்க்கை என்பது அள்ள அள்ள வற்றாத ஊற்றுக்கிணற்று நீராக இருக்கும். எல்லைகள் அற்றது, அன்லிமிட்டெட் சொத்து என்கிற வாழ்க்கை. அதுக்கு ஏன் நாங்கள் கட்டுப்பாடு போடுவோம்? நாங்கள் எவ்வளவையும் எப்படியும் வாழலாம். அதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்று பணம் தேவை. பணம் எப்படி வரும்? உழைப்பு தேவை. உழைப்பு எப்படி வரும்? ஒன்று தொழில்நுட்ப பாடங்களை கற்றிருக்கோம், இல்லை அறிவியல் பாடங்களை ஏதோ ஒரு விதத்தில் தொழில் ஒன்றை ஏற்படுத்தி அல்லது தொழிலில் இருந்து வருவாய் ஈட்டக்கூடிய திறனை நாங்கள் வளர்த்திருக்கோம். இல்லை பணம் ஈட்டலாம். பணம் இருந்தால் வாழ்க்கை போதுமா? வாழ முடியுமா? இல்லை. நல்ல உறவு வேணும். அதாவது இறக்கும் வரை படிக்கலாம், நல்ல வருவாய் ஈட்டலாம், ஏற்ற தொழில் கிடைக்க படிக்கலாம், போதும் என்று அது படிப்பதற்கு லிமிட் வைக்கலாது. அதே மாதிரி நல்ல தொழில் நல்ல வருவாய் இருந்தால் சேமிப்பு சேர்த்து வச்சுட்டு சாப்பிடாம கிடந்து என்ன செய்வீங்க? கடைசியில் மருத்துவமனைக்கு அந்த சேமிக்க காசு செலவழிக்கிறதா முடியும். இது முகநூலில் ஒரு நகைச்சுவையாக போடணும். மனிதன் ஓடி ஓடி உழைக்கிறான், சேமிப்பு பொத்தி வைக்கிறான், தின்னாமல் குடிக்காமல் நித்திரை இல்லாமல் எல்லாம் செய்து போட்டு கடைசியில் மருத்துவமனைக்கு செலவழிக்கிறோம். நாங்கள் லிமிட்டேஷன்ன்றதுக்குள்ள போய்க்க தான் இருந்து வாழும். மற்ற அன்பாக பழகி பற்றுதலுடன் நெருங்கி நம்பிக்கையை பேணி நல்லுறவுகளை அணைக்க வேண்டும். நாங்கள் கதைக்காமல் விட்டால் எங்களோட இந்து பழக்கம், சைவர்கள் பழக்கம், செம்பும் தண்ணியும் வாருங்க, ஒரு முறை தண்ணி குடியுங்கோ, எப்படி இருக்குங்க வாருங்கோ, சாப்பிடுங்கோ, களைப்பாறு இழைப்பாருன பிறகுதான் கதைச்சு பேசு. இது விருந்தோம்பலாக இருக்கும். அவை நாங்கள் நட்பு ரீதியாகவும் அப்படி பழகுறோமா? நாங்கள் லிமிட் பண்ணலாம். காதலன் காதலி, கணவன் மனைவி, அவைக்கிடையான சில விருப்பங்கள் வெறுப்புகள் இருக்கலாம். ஆக அது நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது, அது இணங்கி போய்கொள்வது. ஆனால் நாங்கள் கட்டுப்பாடு போடலுமா? நான் இவ்வளவுதான் உழைச்சி தருவேன், அல்லது நான் இவ்வளவுதான் சமைச்சு தருவேன். எங்க நாங்கள் கட்டுப்பாடு போட வலிக்கிறோமோ அங்க மகிழ்ச்சியற்று போகிறோம், வெறுப்பு ஏற்பட வருது. அதனால உறவுகள் முறியத்தான் வரும். உறவுகள் தேவை, பணம் இருந்து பயனில்லை, நல்ல உறவுகள் தேவை. அப்போதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைக்க முடியும். ஆகவே கட்டுப்பாடுகளை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தல் நல்ல உறவை முறியாமல் போன எம்மை மாற்றிக்கொள்வதன் மூலமாக இயன்ற வகையில ஒத்து போவோம். ஏற்றுக்கொள்ளுதல், கணவன் இவ்வாறு விட்டு கொடுங்கன்னு சொன்னா நீங்க அதை ஏற்றுக்கொள்ளும். அல்ல மனைவி இவ்வாறு இதை விட்டு தாங்கன்னு சொன்னா கணவன் ஏற்றுக்கொள்ளும். இவ்வாறு காதலன் காலி ஒருவர் விட்டு கொள்ள ஒருவர் ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கு இருந்தா மட்டுமே நல்லுறவை பேணலாம். ஆகவே சில விட்டு கொடுப்புகள், சில ஏற்றுக்கொள்ளுதல் தான் நல்ல உறவை பேண உதவும். ஆகவே வாழ்க்கை என்பது அன்லிமிட்டெட். அதை நீங்க மட்டுப்படுத்தக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாது. அப்படி என்றால் கணவன் மனைவி, பெற்றார் பிள்ளைகள் அல்ல காதல் காதலி லிமிட் பண்ணக்கூடாது. ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும், ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளும். ஒரு ஆள் ஏற்றுக்கொண்டா இன்னொரு ஆள் விட்டு கொடுப்போம். இவ்வாறு உறவை பலப்படுத்துவதன் ஊடாக அன்லிமிட்டட் நீங்க போதிய அளவு மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.